வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 3940 ஓப்பன் ஆகி சரிவை கொடுத்து 3900 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம அடுத்த சப்போர்ட்டான 3860 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு இந்த 3900 ரெசிஸ்டன்ஸாக மாறி 3871 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஓப்பனிங்லேருந்து தொடர் சரிவுலேயே மார்க்கெட் நின்று இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3860 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. வேறு வழி கிடையாது. நம்ம 3800 வரைக்கும் பை பண்ணி 3780 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது வந்த பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3820 ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த நடுவில் இந்த ரேஞ்சில் எங்கே ஒரு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் பை பண்ணுறப்ப இந்த மாதிரி நடுவில் பாதியிலே வந்துட்டு ரிகவர் ஆகி மேலே போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மியான ஸ்டாப் லாஸ் போட்டால் ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிடும். அடுத்த சப்போர்ட் அப்படின்றது இந்த ஜோன் கன்சால்டேட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் குறைந்தபட்சம் 3800 வரைக்கும் இந்த பை ட்ரெண்ட் இருக்கும். நேற்று ஒரு நாள் சரிவை கொடுத்துருக்கு அப்படின்றதுனால நம்ம ட்ரெண்டு மாறுதுன்னு முடிவெடுக்க முடியாது. ஸோ இந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் கீழே வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். வேறு வழி கிடையாது. ஸ்டாப் லாஸை குறைக்க முடியாது. 3790 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்கு சாதகமாக இருக்கும். ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.